ஒரு குட்டி லவ் ஸ்டோரி சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன். அந்த பொண்ணு அவன் நேசிக்கிற பையன்கிட்ட எப்பவுமே என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக இருப்பான். அப்புறம் சில மாதங்கள் அவங்க 2 பேரும் பேசிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அமையுது. அப்படி இருந்தும் அதை தாண்டி 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. பண்ணும்போதும் அந்த பொண்ணு கேட்குறா, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறா அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், மற்றவங்கள மாதிரிலாம் எனக்கு காதலை சொல்ல தெரியாது. உன்னை நான் நேசிக்கிற அளவுக்கு மற்றவங்க யாரும் நேசிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்புறம் அந்த பையன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பொண்ணும் சம்மதம் சொல்லியிருக்கா. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடக்குது. நிச்சயதார்த்தம் நடந்த ஒரு வாரத்திலேயே அந்த பையன் நான் வேலைக்கு போகிறேன், 6 மாசத்துல திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறான். அந்த 6 மாசத்துலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் அந்த பொண்ணுக்கு காதும் வாயும் பேச முடியாமல் போகுது. இந்த ஊனத்தோட நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு லெட்டர் எழுதுறா, நீங்கள் வர லேட் ஆகும் போல், அது வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அந்த பையனும் அந்த லெட்டரை பார்த்துட்டு பதறி போகிறான். கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணுறான். ஆனால் எதுக்குமே பொண்ணு ரிப்ளை பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு இங்கே இருந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்குறாங்க. அப்புறம் சில மாதங்கள் கழித்து அவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பார்க்க வராங்க. கையில் இன்விடேஷன் கார்டோடு வராங்க. அந்த பையனுக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷன் கார்டோடு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது அதில் அந்த பொண்ணோட பேரும் பையனோட பேரும் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆச்சரியப்பட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த பையன் அங்கே நிற்கிறான். அந்த பையன் சைன் லாங்குவேஜில் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அப்போ சொல்கிறாங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, உன்னை நான் லவ் பண்ணுற அளவுக்கு வேறு யாராலையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு. இது போன்ற காதல்கள் எப்போவுமே அழகானது. இந்த லவ் குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.